நேற்று தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்து நிறைய நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பீங்க. இது என்ன நான் சொல்கிறேன்னா, எதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ அவர் எதுவுமே வேணாம், இனிமே நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது உண்மையிலேயே ஒரு விசித்திரமான, உண்மையிலேயே அது ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இல்லை அப்படித்தானே? நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன், ஏன்னா இன்னொரு டாப்பில் வச்சிருக்காங்க அந்த மக்கள், நான் அவங்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு பெரிய ஒரு மனசு. அந்த மனசு எல்லாமே எல்லாருக்குமே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பொலிட்டிக்ஸில் கேஷ் பார்க்க போறாரு, இல்லைன்னா அவர் ஃபேம் ஆக போறாருன்னா அது எல்லாமே போய். ஏன்னா அவர் பார்க்காத கேஷ் இல்லை, மிஸ்டர் விஜய் பார்க்காத கேஷும் இல்லை. அவர் அவ்வளோ ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும், இல்லை அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு ஆள், அவர் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி. அப்போது அது நீங்கள் எல்லாருமே யோசித்து ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு தான் போட்டிருப்பீங்கன்றது தெரியும். நாங்கள் கூட நான் ஸ்ரீலங்கனா இருந்தாலுமே பிள்ளைங்க அவங்களோட அப்பா இந்தியனுங்கிறதுனால அவங்களுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஓட் பண்ணியிருக்கணும். மகளுக்கெல்லாம் போடுறதுக்கான டைம், இது கரெக்டான ஓட் பண்ணுறதுக்கான டைம். ஆனால் என்ன, வர முடியாமல் போயிட்டு, ஏன்னா யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தனால வர முடியல. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு மிஸ்டர் விஜய் ஆட்சி பண்ணிகிட்டே இருப்பார். அடுத்த 5 வருஷம் வரும்போது கண்டிப்பாக என்னோட மகளும் சரி ஓட் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டரா பிடிக்கும்ன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பிடிக்கும், எல்லா படமும் பிடிக்கும்னு இல்லை, ஆனா அவர் ஒரு மனுஷனா பிடிக்கும். ஏன்னா அவர் இத்தனை வருஷமா குட்டில இருந்தே பாக்குறோம், நிறைய philanthropy related work, இந்த ட்ரீ பிளான்டிங், ஃபேமிலிஸுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுலயே தெரியும் அவர் ஒரு நல்ல மனுஷன்னு. ஸோ அந்த மனசுக்காகவே போடணும், அவர் வந்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் இந்தியாவுக்கு வந்ததும் இல்லை. ஸோ அவர் வந்தா கொஞ்சம் நல்ல விஷயங்கள், இந்த நியூஸ்ல பார்க்குற சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்துச்சுன்னா எங்களுக்கும் வர்றதுக்கு ஒரு ஹாப்பியா, ஒரு சேஃபா ஃபீல் பண்ணுவோம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்தியாவுக்கே வரலாம்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். குட் லக் விஜய் அங்கிள், உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே கனடால இருந்து உங்களுக்கு ரூட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்ககிட்ட இருந்திருக்கு. ஸோ நான் ஆக்சுவலி டேரக்டாக அவர் நம்ம யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்காக ஒரு கதை வச்சுன்னு, ஆனால் இப்போ நீங்கள் பாலிடிக்ஸை என்டர் பண்ணிட்டீங்கிறதுனால அந்த ஆசை இப்போ இருக்குது, ஆனால் இப்போ அதை செய்ய முடியாது. ஸோ மேபி ஃபியூச்சரில் நீங்கள் திருப்பி நடிக்க வந்தால் நான் உங்களுக்காக ஒரு கதை ரெடியாக வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட். ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட் மிஸ்டர் விஜய். நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் நீங்கள் செய்ய போகிற எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், அந்த ரிசல்ட் வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது, பார்ப்போம். சரியா?